தமிழகம் முழுவதிலும் உள்ள அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரளும் இந்த அனைத்து கட்சி கூட்டம் இப்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்து கொண்டிருக்கின்றனர். 56 கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் உள்ளிட்டவை இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றன. தொகுதி மறுசீரமைப்பு செய்வதால் தமிழகத்திற்கு தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும், அந்த குறைவதற்கான வாய்ப்பை தடுப்பது எப்படி என்றும் விகிதாச்சார அடிப்படையில், புரோரேட்டா அடிப்படையில், மக்கள் தொகை அடிப்படையில் என்று மூன்று கோணங்களில் அந்த தொகுதி மறுசீரமைப்பு நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்த மூன்றில் தமிழகத்துக்கு சாதகமாக எந்த முறை இருக்கும் என்று, விகிதாச்சார முறையா, புரோரேட்டா முறையா அல்லது மக்கள் தொகை கணக்கெடுப்பு முறையா என்பது குறித்து இன்று அனைத்து கட்சி தலைவர்களும் தெரிவிக்கக்கூடிய அந்த கருத்துக்களை முன்வைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. இது தமிழகத்தின் சார்பாக நிறைவேற்றப்படும் இந்த தீர்மானம் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே முன்னோடியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இங்கு முக்கிய பங்கு வகித்த மாநிலங்களில் அந்த எம்பிக்களின் எண்ணிக்கை குறைப்பது அது சரியான அணுகுமுறையா என்ற கேள்வியை முதலில் தமிழகம் தான் எழுப்பியது. இதை தொடர்ந்து கர்நாடகா மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் இந்த தொகுதி மறுசீரமைப்பினால் தென் மாநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், தென் மாநிலங்களில் ஏற்படக்கூடிய அந்த தொகுதி எண்ணிக்கை குறைவு ஆகியவற்றை எப்படி தீர்ப்பது என்று எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். மற்றொரு மிக முக்கியமான விஷயமாக அங்கு 800க்கும் மேற்பட்ட இருக்கைகள் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் அமைக்கப்பட்டதன் நோக்கம் என்ன என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதன் மூலமாக அந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் இருக்கைகளின் எண்ணிக்கையை அதிகரித்து இங்கு உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட அந்த ஹிந்தி பேசும் ஹாட்லேண்ட், ஹிந்தி ஹாட்லேண்ட்ஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த மாநிலங்களில் மட்டும் வெற்றி பெற்றாலே இந்தியாவை ஆண்டு விடலாம் என்ற ஒரு நோக்கத்துடன் தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு திட்டமிடப்பட்டிருப்பதாக தமிழகத்தின் சார்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை தமிழக பாரதிய ஜனதா கட்சி புறக்கணித்திருக்கிறது. அதே கூட்டணியில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறது. இதே போல நாம் தமிழர் கட்சியும் இந்த கூட்டத்தை புறக்கணிக்க போவதாக அறிவித்திருக்கிறது. இந்த மூன்று கட்சிகள் தவிர மற்ற பெரும்பாலான கட்சிகள், பல்வேறு அமைப்புகள் உள்ளிட்டவையும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றன. முதல் முறையாக தமிழகத்தில் அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தும் அந்த கூட்டத்தில் பங்கேற்று அவர்கள் தரப்பு கருத்தை தெரிய வைத்திருக்கிறார். இது தொடர்பாக தவேக தலைவர் விஜய் இன்று காலையில் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில் தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டிற்கான தண்டனை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தென் மாநிலங்களுக்கு தொகுதிகள் குறைக்கப்பட்டால் அதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும், உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற வட மாநிலங்களுக்கு தொகுதிகள் அதிகரிக்கப்படுவதையும் ஏற்க முடியாது என்றும், தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழகத்திற்கு அளிக்கக்கூடிய ஒரு தண்டனை என்றும் நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களவையில் அனைத்து உறுப்பினர்களுக்கும் கேள்வி நேரங்களில் கேள்வி கேட்கக்கூட அனுமதி கிடைப்பதில்லை. இந்த சூழ்நிலையில் மேலும் அதிக எண்ணிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சேர்த்துக் கொண்டு நாடாளுமன்ற வளாகத்தில் வெறும் அலங்கார பொம்மைகளாக இருப்பதில் என்ன பயன் என்ற கேள்வியையும் தவேக தலைவர் விஜய் எழுப்பியிருக்கிறார். நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்களின் பற்றாக்குறை என்பது ஒரு மக்கள் பிரச்சனையே இல்லை என்றும், இதில் இத்தனை தீவிரமாக மத்திய அரசு ஈடுபடுவதன் மர்மம் என்ன என்ற கேள்வியையும் தவேக தலைவர் விஜய் எழுப்பியிருக்கிறார். இதையே அவர் புஷி ஆனந்தும், கழக பொதுச் செயலாளர் தவேகாவின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தும் அந்த தவேகாவின் கருத்தை இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கூறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக பல்வேறு கட்சிகள் தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்த பின்னர் முக்கிய கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக, சிபிஐ, சிபிஎம் மற்றும் பாமக, மதிமுக, இது தவிர திராவிடர் கழகம் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக அழைக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்களது கருத்துக்களையும் தெரிவித்த பிறகு அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் ஒட்டுமொத்தமாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும். இப்போது அனைத்து கட்சி கூட்டம் தொடங்க இருப்பதை ஒட்டி முதலமைச்சரும்
வருகை புரிந்து விட்டார். மணி 10:05 மணிக்கு கூட்டம் தொடங்கும் என்று தெரிவித்த நிலையில் ஒரு 5 நிமிடம் தாமதமாக இந்த கூட்டம் தொடங்க இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஒரு சில நிமிடங்களில் இந்த முதல்வர் முதலில் இந்த அனைத்து கட்சி தலைவர்களையும் வரவேற்று உரையாற்றுவார். அதன் பின்னர் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அந்தந்த கட்சிகளின் பிரதிநிதிகள் அந்த கட்சிகளின் அங்கீகாரத்துக்கு ஏற்பவும் மற்றும் அவர்களது எண்ணிக்கை மற்றும் முக்கியத்துவத்திற்கு ஏற்பவும் கருத்துக்களை கூறுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். அதன் பின்னர் கிட்டத்தட்ட இந்த கூட்டமானது ஒரு 2 மணி நேரத்திற்கும் அதிகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் 56 கட்சிகள், அமைப்புகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் ஆகியவை சேர்ந்தவை இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றன. 50 பேர் வரை பேச அனுமதிக்கப்பட்டால் ஒருவருக்கு 5 நிமிடம் என்று கூறினால் கூட அது 3 மணி நேரத்திற்கு மேலாகிவிடும். இதனால் அனைவரின் கருத்துக்களையும் சுருக்கமாக தெரிவித்தப்பட்டு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு தமிழகத்தின் சார்பாக அனுப்பி வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பானு.